மனச்சான்று நம் தமிழ் தேசிய வழிமொழி. கண்டிப்பா எங்க உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, நர்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் பண்ணிருக்காரு. கொஞ்சம் எதிர்பார்க்க கிடையாது. யாருமே ஸ்டெப் எடுக்கல. எல்லாம் வராங்க, ஓட்டுக்கிறதுனா அவங்க வேலை முடிஞ்சா போயிடுறாங்க. லைட் இல்ல, யார் வீட்டுல லைட் போட மாட்டாங்க. உங்க வீட்டுல போட என் வீட்டுல கரண்ட் ஆகுது, என் வீட்டுல கரண்ட் ஆகுது, உங்க வீட்டுல கரண்ட் ஆகுது. இந்த பிரச்சனை அது. ஒரு பொது லைட் இருந்ததுன்னா குழந்தைங்க போகுதுங்க வருதுங்க, எந்த டைம் போறோம் வரோன்றது தெரியாது. அதாம்மா நீங்க நீங்க ஓட்டு போட்டவங்க ஒரு கட்சி வரல, நீங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டு வந்திருக்கோம் தெரியும். இந்த தடவை நீங்க மாற்றி விவசாயத்தின் தான் நம்ம சொன்னோம். இதுக்கு நீங்க வாக்களிங்க. நீங்க கேட்ட எல்லா கோரிக்கைகளும் நம்ம சரிங்களா? நீங்க மாத்தி தான் ஒரே கட்சி வரைக்கும் போட்ட ஓட்டெல்லாம் நீங்க பலன் இல்ல. நாங்க இந்த தெருவுல வாழறோம். அப்படியும் கார்பரேஷன் வாட்டர் ஒரு லைன்ல தந்து கொடுத்து அங்க வச்சா கூட நாங்க ஆளுக்கு 4 குடம் அடிச்சுவோம். இருக்கிறவங்க ஆர்வம் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு பக்கத்துக்கே தண்ணி கிடையாதுமா. எல்லா தெருவுக்கும் தண்ணி வரும். ரோட்ல கூட ஊத்தி நடப்பாங்க. இந்த தெருக்கு வரவே தண்ணி இல்லம்மா. ஆனா 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்குது. அதுக்கான அரசியல் இங்க யாருமே பண்றது இல்லை. தண்ணிக்கான அரசியல் இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வரது கூட இன்னொரு 5 வருஷம் நீங்க நிறைய போட்டீங்கன்னா அவங்க இன்னும் சுத்தமா இன்னும் தண்ணி வராத மாதிரி அங்கேயும் தண்ணி வராது. புரிஞ்சுங்களா? அந்த அரசியல் இங்க யாரும் பண்றது இல்லை. உங்களெல்லாம் ஒரு 2000 ரூபாய் தரோம், 1500 தரோம் அப்படின்னா நம்ம பணத்தை ஏற்றிக்க முடியும். குடிக்க தண்ணி வேணும். தண்ணி இருந்தாலும் விதைகள் விலையும் அரிசி விலையும் சாப்பிட முடியும். அந்த அவல நிலைமை வந்துடும். அதுக்காக தான் நாங்கள் சொல்ற விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா முதல் உங்களுடைய அடிப்படை அரசியல தண்ணிக்கான சுத்தமான குடிநீர். தண்ணி பார்க்க முடியாது. பாட்டில தண்ணியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கார்பரேட் கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா நிலத்தடி நீரெல்லாம் தண்ணியை உறிஞ்சி அவங்க பாட்டில போட்டு விற்கிறனாலதான் நமக்கு இங்க தண்ணி குடிநீர் வர மாட்டேங்குது. அதை தான் நாங்கள் முதல் அடிப்படையா மாற்றத்துக்கான ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நேற்று கூட அண்ணா ஒரு அட்டை வரி கொடுத்தாங்க. நீங்க நியூஸ் சேனல் பாலிமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி நாங்கள் தண்ணியை கொண்டு வர வெறுமனையா வாயால கொண்டு எப்படி கொண்டு வர போறோம்? டேங்க் இங்க இருக்கு. பக்கத்துல இல்லைன்னா இதை விட வெக்க கிடையாது. வேற வெக்க கடை கிடையாது. நாங்க கண்டிப்பா குடிக்க இல்லைங்க. 15 வருஷம் ஆகுது இந்த சந்தில தண்ணி வர்றவங்க எல்லாம் இதை ஓட்டு போடுறேன். நீங்க இதோ இப்ப வந்துடும் தண்ணி, இப்ப வந்துடும். நாங்க எங்க வருது? வரவே இல்லையே. ஓட்டு வாங்கின அப்புறம் வந்திருக்காங்க. 15 வருஷமா ஒரே ஒருத்தரை மட்டுமே கவுன்சிலரா வச்சிருக்கீங்க. ஒரே கட்சி. நான் எங்க வைக்கிறீங்களா? அவங்க வச்சுட்டாங்க. வைக்கல, உருவாக்கிட்டாங்க. அவங்களே அவங்களும் வராங்க. அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க சைடுல இப்ப இது புது கட்சி கொடுங்க. எல்லாமே முக்கியத்துவமே தண்ணிக்கு தாங்க அண்ணன்